ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி பார்ட்னர்ஸ். இன்றைக்கி நம்ம பூஜை பாத்திரத்தை எப்படி சூப்பராக பளபளன்னு மாற்றலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு நம்ம சூப்பராக பளபளன்னு ஆக்கலாம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நல்ல தண்ணி ஆட் பண்ணுறேன். உப்பு தண்ணிலாம் ஆட் பண்ணக்கூடாது. எப்போவுமே பூஜை பாத்திரத்துக்கு நல்ல தண்ணி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் எப்போவுமே கருத்து போகாமல் இருக்கும். ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் சபீனா கொஞ்சம் எடுத்திருக்கேன். புளியும் சால்ட்டும் சேர்ந்த இந்த தண்ணியை வச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். எப்போவுமே தேங்காய் நார் தான் நம்ம யூஸ் பண்ணணும் பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது. அதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களே நான் நல்லா தேய்க்கிறேன். இதே போல் தான் தேய்க்கணும். நல்லா அந்த புளி தண்ணியிலே நம்ம தேய்க்கணும். புளியும் சால்ட்டும் மிக்ஸ் பண்ண தண்ணியிலே தான் நம்ம தேய்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்ததும் நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ சபீனா கொஞ்சமாக தொட்டு நம்ம தேய்க்கணும். சபீனா நார்மல் சபீனா தான், பாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுற சபீனா தான் நான் இப்போ போட்டிருக்கேன். எப்போவுமே பூஜை பாத்திரம் தேய்க்கும் போது விளக்கில் எண்ணெய் ஊற்றி வச்சுருப்போம். அந்த எண்ணெயை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பூஜை பாத்திரமே இது நம்ம தேய்க்க ஆரம்பிக்கணும். பூஜை பாத்திரத்துக்கு நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இப்போ தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தேய்ச்சிட்டேன். தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளபளன்னு இருக்குன்னு. இப்போ நீங்களே பாருங்கள், தேய்ச்சதுக்கும் தேய்க்காதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேய்ச்சதுக்கும் தேய்க்காதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இதே போல் எல்லா பூஜை பாத்திரத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். எல்லா பூஜை பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக புளியும் சால்ட்டும் ஆட் பண்ண இந்த பாத்திரத்தை பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு தேய்க்காமலே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேய்க்கும் போது இதை விட பளபளன்னு இருக்குங்க தேய்ச்சோன்னா. பாருங்கள், அதே மெத்தடில் தான் நான் இப்போ தேய்க்கிறேன். எப்போவுமே இந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். பூஜை பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால அது எப்போவுமே கருத்து போயிருக்கும். அதை தேய்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ரொம்ப சிம்பிள், ஈஸியான மெத்தடு தான். இனிமேல் கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாகவே நம்ம தேய்ச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக பளபளன்னு எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ தேய்ச்சி முடித்ததும் ஒரு துணியை வச்சு, காட்டன் துணியை வச்சு நம்ம தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துடணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக தொடச்சிடணும். அடுத்து இன்னும் கொஞ்சம் பளபளன்னு ஆக்கிறதுக்காக விபூதி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் லைட்டாக தொட்டு நம்ம தேய்க்கிறோம். டிஃப்ரெண்ட் பாருங்கள். முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இப்போ பாருங்கள், கடையில் விற்கிற மாதிரியே பளபளன்னு இருக்குது. வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சே நம்ம சூப்பராக பளபளன்னு எல்லாத்தையும் நம்ம இப்போ மாற்றிட்டோம். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குன்னு. பார்க்கும் போதே மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடும், அந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் பளபளன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல்.
மஞ்சளும் குங்குமம் வச்சோடனே நம்ம கீழே வைக்கும் போது கொஞ்சம் கொட்டுற மாதிரி இருக்கும். எப்போவுமே அது கையை வச்சு எடுத்துடுங்க, அந்த விளக்குக்குள்ளே கொட்டும். எடுத்துகிட்டு நம்ம ஆயில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணணும் எப்போவுமே. அப்போ தான் வந்து எண்ணெயோட கலர் மாறாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், லைட்டாக கொட்டியிருக்கு, நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் எல்லா பாத்திரத்துலேயுமே வந்து இப்போ மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டேன். எவ்வளோ மங்களகரமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள், அழகாக. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.